Please subscribe Sadhguru Sai Creations. ஒபிசிட்டி உடல் பருமன் இல்லைனா வெயிட் லாஸ் ஆகிறது, சர்க்கரை நோயால் உடல் எடை குறையிறதும் நிறைய பேருக்கு நடக்கும். மருந்தாக எடுத்து நம்ம வாக்கிங் இல்லாமலோ இல்லை ரொம்ப எக்ஸசைஸ்லாம் பண்ணாமல் நம்மளுடைய சர்க்கரை அளவை குறைப்பதற்கு ஏதாவது மருந்துகள் இருக்கா? நிச்சயமாக இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் உடல் வாகுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம உணவு முறைகளை எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்கும்பொழுது நிச்சயமாக ரொம்ப வருஷமாக எனக்கு சுகர் இருக்குங்க, நான் இன்சுலின்லாம் போட்டுட்ருக்கேன், இல்லை வாக்கிங்லாம் பண்ண முடியல, இந்த மாதிரி கண்டிஷனில் இந்த கொஞ்சம் எஃபெக்டிவான மெடிசன் சாப்பிட்டா சுகர் லெவல் குறையுமா அப்படின்னு தேடலில் இருந்தீங்கன்னா இந்த மெடிசன் உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சுகர் அதாவது டயபெட்டிஸ், இந்த சர்க்கரை நோய்க்கு நம்ம உடலில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம சேஞ்ச் பண்ணணும். அதாவது ஒபிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, நம்ம உடல் பருமன் அதிகமாக இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா ஒரு சிலருக்கு வாக் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளால் சரியாக நடக்க முடியாத பட்சத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுது. அதாவது நம்மளுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். சர்க்கரை நோயாளிகளுக்கு டெய்லி கொஞ்சம் நேரம் வாக் பண்ணுங்கள், இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் ஒரு சிலருக்கு இந்த HbA1c லெவல் குறையாமலே இருக்கும். HbA1c குறையவே இல்லைங்க, எனக்கு அதிகமாக எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, சரி வாக் பண்ணுங்கன்னு சொன்னால் ஒரு நாள் நடக்க முடியுது, 2வது நாள் நடக்கும்போது எனக்கு மூட்டு வலி பிரச்சனை வந்துடுது, வயசாகிடுச்சு இல்லைங்களா, ஸோ 60 இயர்ஸ் ஆகுது, இந்த மாதிரி சமயத்தில் எனக்கு நடக்கும்போதே மூட்டு வலி இருக்குது, மூட்டு வலியோடு என்னால் நடக்கவும் முடியல, அப்போ சுகர் லெவலை எப்படி குறைக்கிறது? இந்த மாதிரியும் நிறைய பேருக்கு இந்த அசௌகரியம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒபிசிட்டி உடல் பருமன் இல்லைனா வெயிட் லாஸ் ஆகிறது, சர்க்கரை நோயால் உடல் எடை குறையிறதும் நிறைய பேருக்கு நடக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும், நான் ரெடியாக இருக்கேன், இருந்தாலும் எனக்கு உடலில் சில பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு சொன்னிங்கன்னா, இதை நம்ம மருந்தாக எடுத்து நம்ம வாக்கிங் இல்லாமலோ இல்லை ரொம்ப எக்ஸசைஸ்லாம் பண்ணாமல் நம்மளுடைய சர்க்கரை அளவை குறைப்பதற்கு ஏதாவது மருந்துகள் இருக்கா? நிச்சயமாக இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும், ஏன்னா நான் நிறைய பதிவுகளில் சர்க்கரை நோய்க்கான மருந்துகளை நான் சொல்லியிருக்கேன். அதில் ஒவ்வொருத்தருக்கும் உடல் வாகுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம உணவு முறைகளை எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்கும்பொழுது நிச்சயமாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ, சில மூலிகைகளை கொஞ்சம், அதாவது ரொம்ப வீரியமான கொஞ்சம் எஃபெக்டிவான ஹெர்ப்ஸ் ஆட் பண்ணி அந்த மெடிசனை எடுக்கும்பொழுது நமக்கு சுகரோட லெவல் ரொம்ப ஈஸியாக நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இப்போ HbA1c லெவல் அபோவ் 8 மேலே இருக்குது, ஒரு 8 அபவ் இருக்குது, இல்லை 9, 10 இந்த மாதிரி ரேஞ்சிலையும் HbA1c நிறைய பேருக்கு இருக்குது, 12 வரைக்கும் இருக்கிறவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும்பொழுது இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து, இதில் இருக்கக்கூடிய மூலிகைகள் கொஞ்சம் ரேர் ஹெர்ப்ஸ் அப்படின்னு தான் சொல்லலாம், கொஞ்சம் கிடைப்பதற்கு அரிதான மூலிகைகள் தான். ஏன்னா பேசிக்காக நம்ம ஆவாரம் பூ சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம வெந்தயம் சாப்பிடுவோம், நெல்லிக்காய், திரிஃபலா, கடுக்காய், இது எல்லாமே நம்ம சுகர் லெவலை குறைக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டாலும், ரொம்ப வருஷமாக எனக்கு சுகர் இருக்குங்க, நான் இன்சுலின்லாம் போட்டுட்ருக்கேன், இல்லை வாக்கிங்லாம் பண்ண முடியல, இந்த மாதிரி கண்டிஷனில் இந்த கொஞ்சம் எஃபெக்டிவான மெடிசன் சாப்பிட்டா சுகர் லெவல் குறையுமா அப்படின்னு தேடலில் இருந்தீங்கன்னா இந்த மெடிசன் உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இதில் என்னென்ன மூலிகைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல வலம்புரிக்காய் நமக்கு தேவைப்படும். ஸோ வலம்புரிக்காய் அப்படின்னு சொல்கிறது ஒரு முக்கியமான காயக்கருப்பு மூலிகை. சித்த மருத்துவத்தில் இந்த வலம்புரிக்காய் பயன்படுத்தி செய்யக்கூடிய மருந்துகள், அதாவது நம்ம தலைமுடி சார்ந்த கூந்தல் தைலம் செய்யறதுக்கும் சரி, தோல் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் சரி, அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகள், முக்கியமாக புற்றுநோய் செல்கள், ஸோ இதை நம்ம பாதுகாக்கணும், நம்ம உடலில் இந்த பிரச்சனைகள் இல்லாமல் நம்ம உடலை பாதுகாக்கணும் அப்படின்னாலும் அதில் சேரக்கூடிய முக்கியமான ஒரு மூலிகை தான் இந்த வலம்புரிக்காய் அப்படின்னு சொல்கிறோம். வலம்புரிக்காயும் நம்ம பயன்படுத்திக்கலாம். முக்கியமாக இந்த வலம்புரிக்காயோட வேறு என்னென்ன மூலிகைகள் சேருது அப்படின்னு நான் சொல்கிறேன். அடுத்ததாக இண்டுன்னு சொல்கிற இந்த மூலிகை பார்த்தோம்னா சின்ன சின்ன முட்கள் இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியது, இலைகள் ரொம்ப திக்காக இருக்கும். இதுலேருந்து அந்த இலைகளை எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன முட்கள் இருக்கிறதுனால சிரமப்பட்டு எடுக்கணும். ஆனால் இந்த இலைகள், இந்த இண்டுன்னு சொல்கிற இந்த மூலிகை
ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய உள் உறுப்புகளை இருக்கக்கூடிய கழிவுகள், முக்கியமாக ஆர்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு இந்து ஒரு மிக சிறந்த ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லலாம். அடுத்த முக்கியமான ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா சதாவரி. சதாவரியை பொறுத்த வரைக்கும் நம்ம சர்க்கரை நோயினால் உடல் எடை ரொம்ப குறைஞ்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நமக்கு சரி செய்கிறதுக்கு சதாவரி பயன்படுது. அடுத்த மூலிகைன்னு பார்த்தோம்னா சீந்தில். சீந்தில் பற்றி சொல்லவே வேண்டாம். சீந்தில் சர்க்கரை அப்படின்ற ஒரு தனி மருந்தே சுகருக்கு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். சீந்தில் பொடியை நம்ம பயன்படுத்தும் பொழுது எவ்வளவு நாட்பட்ட சர்க்கரை நோயாக இருந்தாலும் அதை குறைப்பதற்கு நமக்கு பயன்படுது. முக்கியமாக ஆண்களுக்கு இந்த சர்க்கரை நோயால் வரக்கூடிய பிரச்சனைகள், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஆண்மை தொடர்பான பிரச்சனைகளுக்கு சீந்தில் ஒரு மிக சிறந்த மூலிகை அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக விழுதி. இந்த விழுதின்னு சொல்கிற மூலிகை ஒரு முக்கியமான காயகற்ப மூலிகை தான். இந்த விழுதியை நம்ம பயன்படுத்தும் பொழுது விழுதி கற்பம் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் மெடிசனே இருக்குது, இதுவும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இந்த விழுதியை நம்ம இதனோட சேர்த்து, அதாவது இந்த மருந்தோடு சேர்த்து ஒரு மூலிகையாக பயன்படுத்தும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள், முக்கியமாக சர்க்கரை நோய், அதை தொடர்ந்து நமக்கு கொலஸ்ட்ரால் இல்லை பிபி இருந்தால் அதை குறைப்பதற்கும் நமக்கு பயன்படுது. ஸோ இது எல்லாமே நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம்னா நம்ம உடலில் சர்க்கரை அளவு நிச்சயமாக குறைய ஆரம்பிக்கும். சரி, இந்த மருந்தை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்? எல்லா மூலிகையும் நல்லா சுத்தி செய்து இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து ஃபைன் பவுடரை நம்ம கலந்து எடுத்து வச்சுக்கணும். இந்த பொடியை நம்ம எப்படி சாப்பிட போகிறோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2 to 3 வேளை தேவைப்படும். HbA1c லெவல் நமக்கு ஒரு 8க்கு மேலே இருக்குது, சுகரோட லெவல் 300க்கு மேலே இருக்குன்னா கண்டிப்பாக 3 வேளை ஒரு நாளைக்கு உணவுக்கு முன் இதை நம்ம சாப்பிட்ணும். ஸோ உணவுக்கு முன் நம்ம வந்து இதை வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெந்நீரில் கலந்து இதை நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம உடலில் நிறைய மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். ஸோ உடலில் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லும்போது சுகர் லெவல் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ 3 வேளையும் இந்த பொடியை நம்ம சாப்பிட்டுட்டு வாரம் 2 முறை நிச்சயம் எண்ணெய் குளியல் எடுக்கணும். ஏன்னா உடல் உஷ்ணம் சமநிலையில் இருந்தால் மட்டும்தான் சுகரோட லெவல் நமக்கு குறையும். அதற்கு அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ மலச்சிக்கலும் இல்லாமல் இருந்து நம்ம இதை ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நிச்சயமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பதிவில் இப்போது நான் சொல்லியிருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே நம்ம உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை குறைக்கும். அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இந்த மூலிகைகளை மருந்தாக நம்ம எடுக்கும்பொழுது சர்க்கரையோட அளவு நிச்சயமாக குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா உடல் எடை குறையாமல் இருக்கிறவங்களுக்கும் உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். இதில் இருக்கக்கூடிய மூலிகைகள் நம்ம மூட்டுக்களில் வலி இருக்கு இல்லைங்களா, அதை சரி செய்யவும் நமக்கு பயன்படுது. ஸோ இந்த பதிவில் முக்கியமான மூலிகைகள் சேர்ந்த ஒரு அற்புதமான கற்ப மருந்து, அதுவும் நீரிழிவு நோயாளிகளுக்கு ரொம்ப சிறந்த மருந்தை பற்றி இந்த பதிவில் பார்த்தோம். நிச்சயமாக பயன்படுத்தி பாருங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.